ஒரு பவரை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒன்றிய அரசாங்கத்துடைய பவர் என்ன அப்படின்றது விஜய்க்கு உணர்த்த வேண்டும். அவர் லைட்டாக எடுத்துக்கூடாது. ஏன்னா தொடர்ச்சியான முயற்சிகள் அப்படின்றது நடக்கிறது. அதாவது நம்ம வந்து கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரிகிறது ஜனநாயகம் படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுல சிக்கல் இருக்கு. இவரை வந்து சம்மன் கொடுத்து வளைக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாது. அவருடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கும், அதாவது நான் வளைக்கப்படுகிறார் அப்படின்னும் போது அது கூட்டணிக்குள் வருவதற்கான அத்தனை வேலைகளையும் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதை தாவேக்கா ரெசிஸ்ட் பண்ணுது. பாஜகவுடன் இதுவரைக்கும் அவங்க எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை. நீங்க இந்த படத்துக்கு கூட நெருக்கடி வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, இது என்ன நெருக்கடி வருகிறது, இதை எப்படி சரி செய்யலாம், இதை பேசலாமா அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் கடந்த காலங்கள்ல மற்ற படங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனா இவங்க நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு அதை வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா, கங்கணம் கட்டி கொண்டு அந்த படத்தை எதிர்க்க வேண்டும், அதை வர விடக்கூடாது அப்படின்ற முறையில் எல்லா காரியங்களும் நடக்கிறது. நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லீகல் துஷார் மேத்தா லா ப்ரொஃபஷனல் வந்து லீகல் ஆஃபீஸர் வந்து இந்த படத்துக்காக ஆஜராகி இதற்கு எதிராக வாதாடுகிறார். அதுக்கப்புறம் அரவிந்த் சொன்ன மாதிரி கேவியட் போடுறாங்க. நீங்க கேவியட் போடுறது அப்படின்றது வந்து ஒரு சென்சார் போர்ட் கடைசியாக எப்போ கேவியட் போட்டுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி வந்து நெருக்கடிகளை கொடுத்து அவரை வந்து கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். என்ன நெருக்கடிகள் அப்படிங்கறத நாம எல்லாரும் பேசுறோம், நீங்க எல்லாம் சொல்றீங்க. அவங்க தரப்புல இருந்து யாருமே நெருக்கடின்னு சொல்லாத போது அதுக்கான அப்படி ஒரு இதை சொல்ல முடியுமா? இல்ல நீங்க ஜனநாயகன் அவங்க ரிலீஸ் பண்ண முடியல, நீதிமன்றத்தை அணுகுறாங்க, அதுக்கு ஒரு நெருக்கடி இருக்கலாம். ஆனா சிபிஐ குறித்து எந்த ஒரு கருத்தையும் அவங்க வந்து சொல்லலை. மத்திய அரசாங்கம் பழி வாங்குதுன்னு சொல்லலை, மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்லலை, அல்லது இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு சொல்லலை. அப்போ இதையெல்லாம் தாவேக்கா சொல்லாத போது, தாவேக்கா தலைவர்கள் சொல்லாத போது, அப்போ அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப குறைவாக தானே இருக்கு. இல்லை, தாவேக்கா தலைவர்கள் பேசியே ஆக வேண்டும். அவங்க பேச தவிர்க்கிறது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. உங்களை வந்து ஒரு இடத்துல படம் ரிலீஸ் ஆகிறதுல ஒரு பிரச்சனை, அது ஒரு 500 கோடி ரூபா பிஸ்னஸ்ஸு. ரெண்டாவது, விஜயை நம்பி வந்து பல பேர் வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அதுக்கு வந்து ஒரு கேரண்டி வேணும். ரெண்டாவது, நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறதும் படக்குழு தான் போயிருக்கு. இந்த இடத்துல படக்குழு தான். ஆமாம், அதுல இவங்க பேச விஜய் அவர்களோ அவர்கள் தரப்பிலிருந்தோ எந்த கருத்தும் எதிர்கருத்தோ விமர்சனங்களோ முன்வைக்கப்படலை. லீகல் அவங்க எங்களுக்கான படம் உடனே ரிலீஸ் பண்ணோம், எங்களுக்கான லாஸ் இது இருக்கு, நாங்க புக்கிங்னு சொல்லி படக்குழு தான் சட்ட ரீதியாக அணுகி இருக்கிறாங்க. இல்ல, அதான் நான் இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இப்போ நீங்க வந்து இதே பராசக்திக்கு நடந்திருந்தால், இதே திமுகவில் இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி சம்மன் கொடுத்து டெல்லிக்கு வரவழைத்துனா ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் இதை எப்படி எதிர்கொண்டிருப்பார்கள்? அதாவது பொலிட்டிக்கல் ஃபைட் தான் இது.